ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா ஒரு விஷயம் வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சியா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்கள பத்தி இப்பதான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா வந்துகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அவங்கள வந்து நெகட்டிவா போர்ட்ரேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், சின்மய பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். ஸோ என்ன அப்படின்னா, ரீசெண்டா வந்து சின்மை தக் லைஃப் படத்துல ஒரு பாடல் வந்து பாடியிருந்தாங்க. ஆடியோ லான்ச்ல, படத்துல இல்ல, ஆடியோ லான்ச்ல பாடியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு. தினமும் தினமும் பாத்தீங்கன்னா ஒரு பிரேயர் சாங் மாதிரி எல்லாரும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த சாங்கை வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த சாங் அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கும் காதுக்கு கேட்கறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு திரும்பவும் சின்மயி வந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதான். ஸோ இன்னும் படங்கள் எல்லாம் அவங்க வந்து புக் ஆகல. பட் இந்த மாதிரி ஆல்பம் சாங் பாடுறது, கான்சர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி மீ டூ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க, பாடுறதுக்கு தடை பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு வைரமுத்துக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவங்க வந்து வைரமுத்துவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கேட்கறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ பொதுவா சினிமாவில் வைரமுத்துக்கு அப்படின்னு ஒரு தனி இடம் இருக்கு, தனி பேர் இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவரோட பாடல் வரிகள் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். ஏன்னா இப்ப வரைக்கும் எல்லாமே அவர் கொடுத்த பாட்டு ஹிட், அந்த அளவுக்கு சொல்லலாம். ஸோ எப்படி ஏஆர் ரஹ்மான்லாம் வந்து மியூசிக்ல பெஸ்டா இருக்காங்களோ அதே மாதிரி இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடல் எழுதுறதுல ரொம்பவே பெஸ்டா இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ பெரியவர் மேல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்றாங்களேன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து சின்மையை வந்து கொஞ்ச நாள் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க, கொஞ்சம் வருடங்கள். ஸோ அதுக்கப்புறமா இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை கரெக்டா யூஸ் பண்ணி இப்போ அவங்க நல்ல பேர் வாங்கிட்டாங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க பாடின பாட்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்த பாட்டு வந்து அந்த படத்துல வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இல்லாம தனியா ஒரு ஆல்பம்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்காகவே பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து தி பாடியிருந்தாங்க. இந்த கிளாஷ் ஆனதுனாலே அந்த படத்துல இருந்து அந்த பாட்டையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அதெல்லாம் ஓகே. இப்போ அவங்க மேல மறுபடியும் என்ன கான்ட்ரோவர்சி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரீசெண்டா அவங்க வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்க வந்துட்டு மீடியா பீப்புள் போயிட்டு அவங்க கிட்ட பிரஸ் மீட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களும் ஆன்சர்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க இருந்த ஒரு பெண் பத்திரிகையாளர் இவங்க கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப தேசிய விருதெல்லாம் அறிவிச்சாங்க, அதுக்கு வந்து வைரமுத்து அதிருப்தி தெரிவிச்சிருந்தாரு, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை வந்து அவங்க கிட்ட வச்சாங்க. உடனே அவங்களோட முகம் மாறினதை பார்க்கணும். முகம் மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு அவங்க பிளாஸ்ட் ஆகி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆயிட்டு வந்து பேசியிருப்பாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு பொண்ணு தானங்க, உங்களுக்கு கேட்கறதுக்கு வேற கேள்வியே இல்லையா? ஆல்ரெடி அவரோட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் அவரை பத்தி என்கிட்ட கேட்கணும், அதாவது ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்ணி இங்க விடணும். இது என்ன ப்ரோக்ராமு, இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, அதை பத்தி பேசலாம். இன்னும் பேசுறதுக்கு 1008 விஷயம் இருக்கு. அதே தேசிய விருதை பத்தி பாத்தீங்கன்னா ஊர்வசி மேடம் கூட அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா வைரமுத்து தெரிவிச்சதை பத்தி எதுக்குங்க என்கிட்ட கேக்குறீங்க, நீங்க ஒரு பொண்ணு தானே அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப கோவமா அவங்கள பார்த்து வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன இந்த விஷயம் வந்து அந்த ஒரு பெண்ணை மட்டும் குறிச்சு சொன்ன மாதிரி இல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா மீடியா பீப்புளுக்குமே அவங்க சொன்ன மாதிரி தான் இருந்தது. உங்களோட வியூஸ்க்காக, உங்களோட ஒரு டிஆர்பிக்காக மத்தவங்கள ட்ரிகர் பண்ணி நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? இப்ப என்ன தம்ப்நெயில் வந்து இப்படி போட்டுருவீங்களா? ஏ டு Z அவங்களே ஆக்சுவலி பேசிட்டாங்க. தம்ப்நெயில் வந்து சீரிய சின்மயி, சாவடிச்ச சின்மயி இப்படி எல்லாம் நீங்களே போட்டுருவீங்க, போட்டு உங்களுக்கு வந்து வியூஸ் வந்துடும், நீங்க பேர் வாங்கிருவீங்க, அதுக்காக தானே இப்படி ட்ரிகர் பண்ணி விடுறீங்க, எதுக்குங்க இப்படி பண்றீங்க? ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க இப்படி பண்ணலாமா? ஆனா இந்த கேள்வியை நீங்க கேட்கல, உங்களை பின்னாடி இருந்து யாரோ கேட்க வைக்கிறாங்க அப்படின்னுமே சொல்றாங்க. பொதுவா பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், செய்தியாளர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஆன் த ஸ்பாட்ல அவங்க வந்து ஏதாவது ஒன்று கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்காக தான் மேக்சிமம் கேள்விகள் கேட்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் அந்த பெண் பத்திரிகையாளரும் கேட்டிருக்காங்க. பட் அவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். பட் நிறைய வந்து அவங்க ரொம்ப பிளாஸ்ட் ஆகி ரொம்ப ஓப்பனா வந்து அவங்க நிறைய விஷயம் பேசிட்டாங்க. இதுதான் இப்ப ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ வைரமுத்துன்னு பேர் சொன்னாலே, பேரை கேட்டாலே அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. ஸோ அதனால அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது. திரும்ப திரும்ப ஏன் வந்து போயிட்டு அதை பண்ணணும்? ஸோ நம்மளுமே நம்மளோட கண்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணாலும் இன்சல்ட் பண்ணலாம், யாரை வேணாலும் ஏத்தி விடலாம், யாரை வேணாலும் இறக்கி விடலாம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. பத்திரிகையாளர்களும் சரி, செய்தியாளர்களும் சரி, எப்பவுமே நடுநிலையா தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ட்ரிகர் பண்றதோ அப்படிலாம் கிடையாது. அவங்களோட ஒரு இது அவங்க வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்ண பிடிக்கலன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ அவங்களோட கேள்வியை அவங்க முன் வச்சுட்டாங்க. உங்களோட பதிலையும் நீங்க வந்து திரும்பவும் சரமாரியா கொடுத்துட்டீங்க. ஸோ
இந்த விஷயம் தான் இப்ப வந்து சோசியல் மீடியாலயே பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கா ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. சோ அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவை திறந்தா இத பத்தி பேசுற மாதிரியான ஒரு வீடியோவா அது அப்படியே மாறிடுச்சு. சோ அவங்க சொன்ன விஷயம் வேற, அவங்க வந்த விஷயம் வேற, பட் அங்க நடந்தது வேற அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து போர்ட்ரேட் ஆயிடுச்சு. சோ சின்மயி சொன்ன இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்னது சரியா தப்பா? அந்த பெண் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டது சரியா தப்பா அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய விஷயங்கள்லாம் நீங்க டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.